ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டிலையே எப்படி பிரிண்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். அதுவுமே வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ தேவையான பொருள் என்னென்னு முதல்ல பார்த்துக்கலாம். ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் ஃபஸ்ட்டு நம்ம கர்ச்சீஃபில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ காட்டனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு அண்டு கட்டர், பென், ஸ்கேல், நமக்கு இஷ்டமான பெயிண்ட்டு, அதுக்கப்புறம் மிக்சிங் பவுல், ஒரு வேஸ்ட்டு கிளாத், ஒரு பேப்பர், இவ்வளோ விஷயங்கள் தான். இதை வச்சுட்டு தான் நம்ம ஃபர்தராக ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெஜிடபிளில் நம்ம ஷேப் எடுக்கலாம். ஷேப் எடுக்கிறதுக்கு ஒன்று நமக்கு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் நல்லா வந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக அதில் பண்ணிடலாம். இன்கேஸ் வரல அப்படின்னா அதை பேப்பரில் போட்டுட்டு நம்ம இதில் ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணிக்கலாம், சர்க்கிள் பண்ணலாம், ஃப்ளவர் மோட்டிவ், அந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். நம்ம அதை ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் வராதவங்க பேப்பரில் போட்டுட்டு அதை பார்த்துட்டு பென்னில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுக்கலாம். இதில் நான் உங்களுக்கு 2 டிசைன் காட்டியிருப்பேன். இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். நீங்கள் எப்படி வேணாலும் இதை பேசிக்காக வச்சுட்டு நீங்கள் ஃபர்தராக எப்படி வேணாலும் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் அண்ட் சர்க்கிள் ஷேப் காட்டியிருப்பேன். சர்க்கிள் ஷேப் நம்ம கையில் சரியாக வரல அப்படின்னா நம்ம ப்ரோ சர்க்கிள் யூஸ் பண்ணலாம், இல்லை காயின் யூஸ் பண்ணலாம், பேங்கிள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எந்த விஷயம் வேணாலும் வச்சுட்டு அந்த சர்க்கிள் நீங்கள் அழகாக பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்பிங் கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெஜிடபிள் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி அழகாக கட் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் சூப்பராக வரும். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஷேப் அழகாக கிடச்சிருச்சு இல்லையா, நமக்கு அதுக்கப்புறம் இஷ்டமான கலர் போட்டுட்டு நம்ம எந்த கிளாத்தில் நம்ம அதை பிரிண்ட் பண்ணி எடுக்க போகிறோமோ அதில் டிப் பண்ணி அந்த கிளாத்தில் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சு எடுத்தோம்னா சூப்பராக பக்காவான ஒரு பிரிண்டிங் நம்மளே பண்ணுறோம் கிடைக்கிது. ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மளும் இந்த மாதிரி நம்மளோட ட்ரெஸ்ஸஸ்லாம் பண்ணி பார்க்குறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இது முடித்ததுக்கப்புறம் ஒன்று நம்ம செய்யணும்.
பிரிண்டிங் பண்ணிட்டோம் இல்லையா, எவ்வளோ ஈஸி அண்ட் சிம்பிள், ஆனால் ஒரு நீட் லுக் கிடைக்கிது இல்லையா. ஸோ அவ்வளோதான். இது முடித்ததுக்கப்புறமா இதை ஒரு 24 hours காய விடுங்க. நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா, இதை பேக் சைடு திருப்பிட்டு நல்லா ஒரு அயன் கொடுத்துருங்க. அயன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த ராஜஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, 4 சைடும் வந்துட்டு நம்ம அழகாக ஃபினிஷ் பண்ணி அதுக்கு மேபி பைப்பிங் அல்லது இல்லை ஏதாவது லேஸ் இருந்தாலும் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பர் லுக் கிடைக்கும். இதை வந்து எதுலலாம்னா நீங்கள் ஒரு டீப்பாய், மிக்ஸி கிரைண்டர், ஸோ அந்த மாதிரி எது விஷயத்துக்கு வேணாலும் நம்ம அவுட்டர் கவராட்ட நம்ம இந்த மாதிரி தைச்சு இந்த மாதிரி பிரிண்டிங் போட்டு அதுக்கு போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ராஜஸ் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த லேஸ் வச்சுட்டு அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் பெரிய ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இதில் ஏதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க.